Hello students, welcome to GA Maths, Chapter 11 Integral Calculus, Exercise 11.5. Question number 8, Integral sin square x by 1 plus cos x ன்னு கொடுத்திருக்காங்க dx. And இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இன்டகிரேட் பண்ற மாதிரி எதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் இதை வந்து டீகம்போசிஷன் மெத்தட்ல ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு integrate பண்ண போறோம். and you know the first identity sin square theta plus cos square theta is equal to 1 trigonometry ல படிச்சிருக்கீங்க. so இதுல இருந்து sin square theta என்ன, sin square theta is equal to 1 minus cos square theta. அதை வந்து இப்ப நம்ம நியூமரேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so 1 minus இங்க x ல இருக்கு, so 1 minus cos square x ன்னு எழுதிருங்க, sin square x and divided by denominatorல 1 plus cos x இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இதில் கஷ்டம் கிடையாது. அண்ட் யூனோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், நம்ம இதை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம 1 ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு தெரியும் நமக்கு. ஸோ அதை வச்சு இதை நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும், நமக்கு இன்டெக்ரல் 1 பிளஸ் cos x into 1 minus cos x divided by 1 plus cos x dx வந்துருச்சு. ஓகே, so இந்த 1 plus cos x வந்து gets cancelled equal to இப்போ என்ன இருக்கு நமக்கு நியூமரேட்டர்ல 1 minus cos x மட்டும் இருக்கு இல்லையா. so அதை என்ன பண்ணிடலாம், நம்ம இன்டெக்ரல் எழுதிக்கலாம் 1 minus cos x dx இருக்கு, அப்படியே இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து 1 into dx இருக்கு இல்லையா, 1 into dx இன்டகிரல் dx என்னன்னு தெரியும் நமக்கு, x ன்னு தெரியும், மைனஸ் இருக்கு, cos x இன்டகிரல் என்னன்னு தெரியும், sin x, அந்த வெளியே மைனஸ் இருந்தனால மைனஸ் போட்டிருக்கோம், பிளஸ் சி. ஓகே, இதுதான் வந்து கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுடைய இன்டகிரேஷன். Question number 9, integral sin 4x by sin x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலாலாம் எதுவும் டைரக்டா இல்லை, அதனால நம்ம என்ன பண்றோம்னா ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வச்சு டீகம்போஸ் பண்ண போறோம். அது அதனால sin 2x ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, sin 2x is equal to 2 sin x cos x ன்னு தெரியும். ஆனா இங்க என்ன இருக்கு, sin 4x இருக்கு. அப்ப sin 4x எப்படி எழுதலாம், sin 4x is equal to இதை வந்து 2 into 2x ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்ப இந்த ஃபார்முலால 2x இருக்கிற இடத்துல நம்ம x இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 2x வந்துருச்சு. அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஃபார்முலால x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுறணும், 2x போட்டுறணும். அப்ப sin 4x எப்படி வந்துரும், 2 sin இந்த ஃபார்முலால x இருக்கிற இடத்துல 2x 2 sin 2x into cos 2x ன்னு வந்துரும். அப்ப நியூமரேட்டர் நம்ம அப்படி எழுதிடலாம். ஓகே, 2 into sin 2x into cos 2x by sin x ன்னு இருக்கு. ஓகே, by sin x dx ன்னு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற 2 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு உள்ள sin 2x இருக்குல்ல, இதை அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. அந்த ஃபார்முலாவே வச்சுங்க போட்டிருக்கோம்ல, அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. அது என்ன ஆயிரும், 2 sin x cos x ன்னு வந்துரும். ஓகே, அண்ட் cos 2x வந்து அப்படியே இருக்கட்டும், cos 2x இருக்கட்டும், dx இருக்கு. அண்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஒரு sin x இருக்கு. ஓகே, இந்த sin x இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த sin x ஓட கேன்சல் ஆயிரும். ஓகே, so this is equal to இப்ப வெளியே இருக்கிற 2 மட்டும் அப்படியே இருக்கட்டும், உள்ள இருக்கிற 2வை உள்ளேயே வச்சுக்கோங்க, 2 into cos x into cos 2x. ஓகே, இப்படி இருக்கு இன்டெகிரல். ஓகே, இந்த இன்டெகிரலுக்குள்ள இந்த மாதிரி வந்துருச்சுன்னா sin a sin b cos a cos b sin a cos b cos a sin b இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ட்ரிகோனோமெட்ரில நீங்க படிச்சிருக்கீங்கல்ல ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரலுக்குள்ள இது எப்படி ஆயிரும் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்க, 2 cos a cos b is equal to cos of a plus b plus cos of a minus b. அதாவது இப்படி வரும், cos a plus b plus cos a minus b is equal to 2 cos a cos b ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க இருக்கு.
இங்க இருக்கு. இத வந்து நம்ம இதுல அப்படியே அப்ளை பண்ண போறோம். இங்க ஏங்கிறது x, bங்கிறது 2x. சோ நம்ம அப்படியே போடலாம். அந்த 2 வந்து இந்த ஃபார்முலாவோட வரும். அதனால இது எப்படி ஆயிரும்? cos of a plus b னா என்னது? x plus 2x into cos of x minus 2x. ஓகே, x minus 2x dx னு வந்துருச்சு. ஓகே, and what is cos of x plus 2x? It is cos 3x. இது என்ன ஆயிரும்? x minus 2x cos of minus x னு வந்துரும். ஓகே, dx, right? இப்போ வந்து trigonometryல படிச்சிருக்கீங்க. cos of minus theta is equal to என்னது? cos of minus theta is equal to cos theta ன்னு படிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து இது வந்து 4th quadrantல வரும் minus theta. 4th quadrantல cos வந்து பாசிட்டிவ்ங்கறனால cos of minus theta is equal to cos theta. இது எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். sin of minus theta வந்து minus sin theta ன்னு வரும் 4th quadrantல. sin நெகட்டிவா இருக்கனால. பட் இதுதான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். So this is equal to, இப்போ வந்து இந்த cos of minus theta என்ன பண்ணிர போறோம்? cos x ன்னு எழுதிக்க போறோம். cos 3x. நடுவுல வந்து பிளஸ் இருக்கு ஃபார்முலால. ஓகே, cos a plus b plus cos a minus b. அதனால நம்ம இங்கே வந்து பிளஸ் போட்டுறணும். பிளஸ் வரும் இங்க. ஓகே, so cos 3x plus இங்க என்னது வந்துருச்சு? cos of minus x வந்து நமக்கு cos x. ஓகே, அதாவது ப்ராடக்டா இருக்கிறத இப்போ வந்து இந்த ஃபார்முலா வச்சு சம்மா எழுதிட்டோம். அவ்வளவுதான். இப்போ சம்மா எழுதிட்டனால நமக்கு வந்து ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணிட முடியும் தான், ரெண்டு டேர்ம்ஸையும். ஸோ 2 அப்படியே காமனா இருக்கட்டும். இப்போ வந்து காஸ்க்கு வந்து cos xக்கு வந்து sin x ன்னு தெரியும். ஸோ cos 3xக்கு என்ன வந்துடும் நமக்கு? sin 3x. அப்புறம் இந்த 3ஆல நம்ம டிவைட் பண்ணிடணும் இன்டகிரேஷன்ல. and cos x integration வந்து it is sin x. so plus sin x 2 வந்து இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கு. plus c ன்னு வந்துருச்சு. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. and we'll continue in the next video, students.